வணக்கம் நமஸ்கார். நான் உங்கள் ஏஎம்பி சோழமியாசம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைஸ் நம்ம எவ்வளோ நல்லா சொல்லிட்டு இருந்தோம் பெரிய வீடியோ போடலாம் சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு அதுக்கான ஒரு நேரம். இந்த கேமரா வாங்கி ஒரு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் பெரிய வீடியோவுக்கு நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. இன்றைக்கி நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பை ரிவ்யூ பண்ண போகிறோம். என்ன ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ. ஸோ ஜொமேட்டோவில் இருக்கிற ஏ டு இசட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிவரி ஜாப் பார்க்க வரீங்க. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தான் இருக்கும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் ஆல்மோஸ்ட் ஜொமேட்டோ பற்றி ஓரளவுக்கு, அதாவது பேசிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஜொமேட்டோவுடைய ஃபுல் ரிவ்யூ, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், நெகட்டிவ், எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுறோம், எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ணுறோம், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துடும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போதும், ஓகேங்களா? ஓகே கைஸ், ஃபைனலி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஐயப்பந்தாங்கல்ல, போரூர் ஐயப்பந்தாங்கல் அந்த ஏரியாவில் தான் இருக்கோம், ஓகேங்களா? இப்போ நம்ம ரூம் விட்டு வெளியே வந்து ஸோ ஒரு மெயின் ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ நான் நினச்சிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே ஆன்லைன் போயிருக்கலாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிற விஷயங்கள்லாம் புரியணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சு, ஓகேங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜொமேட்டோ அப்படின்ற ஒரு ஆப்பை நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் சொன்ன மாதிரி நேர்பே நம்ம சென்னையில் பாப்புலராக இருக்கிற ஒரு 7 ஆப்பு 6 ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படி சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதில் ஒரு ஆப் தான் ஜொமேட்டோ. ஏன்னா இப்போ நம்ம கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி வந்து பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட் ஆனதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஓடிட்டு இருக்கிறோம். ஸோ ஸ்விக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டாக ஆயிடுச்சு, ஓகேங்களா? அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போதைக்கு ஓட்டுறேன், ஓகேங்களா? அது கடைசியாக ஓட்டுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ தான், ஓகேங்களா? ஜொமேட்டோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறது ப்ளஸ் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆர்டர் பார்க்குறோம், அது ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்து போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் இதில் நடக்குமான்னு தெரியல. ஸோ இதை பொறுத்தவரை கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் போகும். இன்றைக்கி பிரச்சனை நடக்குமா அப்படின்லாம் நமக்கு நேரம் தெரியாது, ஓகேங்களா? நம்ம வண்டி எடுத்தாலே என்ன பிரச்சனை வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நடக்கிற பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணி நேரம் நம்ம ஓட்டினா எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், அண்ட் இது பார்ட் டைமுக்கு நல்லா இருக்குமா, ஃபுல் டைமுக்கு நல்லா இருக்குமா, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும், வேறு எந்த வீடியோவும் யூடியூப்பில் போய் நீங்கள் ஸ்கிப் பண்ணி தேவையில்லை, ஓகேங்களா? இந்த ஒரு வீடியோ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஃபுல் ரிவ்யூவாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வீடியோ போய் பார்க்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு எதனா வேலை இருந்ததுன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட வந்து பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட டெலிவரி ஜாப் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ என்னால் முடிஞ்ச வரையும் எல்லா ஆப்பையும் ரிவ்யூ பண்ணி போடுறேன். அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அப்படின்னு சொல்லிட்டு 7 ஆப்பை ரிவ்யூ பண்ண முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு லாஸ்ட் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த 7 வீடியோ பார்த்தாலும் எந்த ஆப் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும், ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஆல்மோஸ்ட் டிரைவிங் லைசன்ஸ் மஸ்ட்டு. இதில் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம சென்னைக்கு வாங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக எடுத்துருவாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் மஸ்ட், ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஜொமேட்டோன்னு டைப் பண்ணாலே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் ப்ராசஸாக இருக்கும். கேஒய்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இது பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரண்ட் பேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ இப்படி தான் இருக்கும் உங்களுடைய ஃப்ரண்ட் பேஜ், ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்காது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய இன்சென்டிவ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்சென்டிவ் டிஃப்ரெண்ட்டாக மாறும், ஓகேங்களா? ஒவ்வொரு இதுக்கு மற்ற ஆப் மாதிரி இதில் இருக்கிறது ஒவ்வொரு நாளைக்கு ஏற்ற மாதிரி இன்சென்டிவ் மாறும். இன்றைக்கி நான் ஓட்டுற நாள் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, ஓகேங்களா? சனிக்கிழமை ஓட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 12 மணி ஷிஃப்ட் தான் புக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ 12 மணி ஷிஃப்ட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 12 மணி ஷிஃப்ட்டுக்கு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஆன்லைன் போய்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 11:54 ஆகுது. ஸோ ஆன்லைன் போகிறேன், ஓகே. ஆன்லைன் போயிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் இருந்தது அப்படின்னா ஆர்டர் பார்க்கலாம், ஓகேங்களா? இங்கே இருந்தால் தான் மட்டும் இல்லை, நமக்கு ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா அண்டு இது ஃபுல்லாக, ஓகேங்களா? இப்போ போரூர் ஐயப்பந்தாங்கல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்குள்ளே வருது, ஓகேங்களா? பூந்தமல்லி எல்லாமே, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கோம். இப்போ இங்கேருந்து எங்கே வேணாலும் ஆர்டர் வேணும், ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டருக்குள்ளே விழும், ஆல்மோஸ்ட் 10 கிலோமீட்டர் மேலேயே விழும், ஓகேங்களா? நீங்கள் இந்த ஜோனில் இருக்கிறனா ஜோனில் மட்டும்தான் விழுன்றது அவசியம் இல்லை. ஸோ எங்கே வேணாலும் ஆர்டர் விழும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆன்லைன் போகிறதுக்கு நீங்கள் ஆன்லைன் கொடுத்தா போதும். அண்டு ஷிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணுறதுக்கு நீங்கள் இதில் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? இதில் நீங்கள் போனாலே பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த புக்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 8:02 வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்கேன். 12 அப்புறம் 2 to 3, ஸோ ஓகேங்களா? 2 மட்டும் புக் பண்ணியிருக்கேன். அது போக நம்ம புக் பண்ணிக்கலாம்.
அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இன்சென்டிவ், அதுதான் மெயின். ஓகேங்களா, இன்சென்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப மெயினாக இருக்கும். இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 776 ரூபா போட்டிருக்காங்க. ஓகேவா, இன்னைக்கு நம்ம 33 ஆர்டரை முடிக்க போகிறோம். 33 ஆர்டர் முடிச்சு நமக்கு எவ்வளோ ஆர்டர் இன்னைக்கு மட்டும் வருது, இன்சென்டிவ் நம்மளால முடிக்க முடியுதா அப்படின்றத, எத்தனை மணிக்கு நம்ம முடிக்க போகிறோம் அப்படின்றத எல்லாமே டோட்டலாக இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா PM 12 மணிலேருந்து இப்போ நம்ம ஆன் பண்ண இல்லையா, இந்த 12 மணிலேருந்து 3:30 மணி வரையும். ஓகேங்களா, அதுக்குள்ள ஒரு 2 மணி நேரம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் இருக்கணும். ஓகேங்களா, இதோட கண்டிஷன். ஓகேங்களா, அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த இன்சென்டிவ் கிடைக்கும். அடுத்தது 7 to 11 2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்கணும். இதுவும் இதோட கண்டிஷன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆர்டர் கிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணக்கூடாது. நமக்கு ஒரு ஆர்டர் வரும், நம்ம லாங் டிஸ்டன்ஸாக இருக்கும், அந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேன்சல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இதில் 3 ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ண முடியாது. இது ரொம்ப பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ், ப்ளஸ்ன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நோ மோர் கேன்சலேஷன். ஒரு ஆர்டர் நீங்கள் எடுத்துட்டீங்க, ஆல்மோஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட்டாக ஆயிடுச்சு அப்படி பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ரைடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் மாற்றி விட முடியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தடவை தான் பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து நோ மோர் தென் 5 இன்கம்ப்ளீட் கிக்ஸ். ஓகேங்களா, என்னன்னா நம்ம இப்போ கிக் புக் பண்ணல, நம்மளோட ஷிஃப்ட் புக் பண்ணோம் இல்லையா, அதில் 5 ஷிஃப்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், ஓட்டாமல் நிறுத்திக்கலாம். ஸோ 5க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்சென்டிவ் கிடைக்காது. இன்சென்டிவோட ரூல்ஸ். ஓகேங்களா, இந்த ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணாதான் இந்த 776 ரூபான்றது நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ நமக்கு என்ன ஆர்டர் வேல, ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டரை எப்படி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ணுறோம், ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா, ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டரை எப்படி எடுத்து கஸ்டமர்கிட்ட எட்டு போய் கொடுக்க போகிறோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஆர்டர் அடிச்சிருக்கு. எங்கே வந்து பார்த்தீங்கன்னா SS பாண்டியனில். ஓகேங்களா, 37 ரூபா ஆர்டரு, நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர். ஓகேங்களா, இது அப்செட் ஆர்டர்னு கேட்கும், அப்செட் கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் காமிக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் மேப் கொடுத்துக்கோங்க. மேப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்கான ஒரு மேப் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். ஸோ கொடுத்தாச்சா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறமா இப்போது நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும். ஓகேங்களா, இப்போ அந்த மேப்பை பார்த்துட்டு ரெஸ்டாரண்ட் போங்க. ஒரு சில நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருப்பாங்க. ஸோ இங்கே இல்லை லோக்கல்லே இருப்பாங்க, அவங்களாம் வந்து மேப்பே தேவையில்லை. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா SS பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் தான் போக போகிறோம். ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ஆல்மோஸ்ட் அங்கே எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ஆர்டர் அடிக்குது. பேட்ச் ஆர்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஆர்டரை நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டில், இது எங்கே அடிக்குதுன்னு தெரியலையா, ஒரே ரெஸ்டாரண்ட்லேயே அடிக்கலாம், இல்லை வேறு ரெஸ்டாரண்ட்லேயே அடிக்கலாம். ஓகே கைஸ், ஒரே ரெஸ்டாரண்ட்டில் 2 ஆர்டர் அடிக்குது. இதுதான் பேட்ச் ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மொத்தமாக சேர்த்து 47 ரூபா. இப்போ ஓகேங்களா, 47 ரூபா இப்போ அக்செப்ட் ஆர்டர். ஓகேங்களா, இப்போ ஒரே ரெஸ்டாரண்ட்டில் 2 ஆர்டர் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்டே இது தான். ஓகேங்களா, இந்த ஆப்பாக இருக்கட்டும், ஸ்விக்கி, ஜொமேட்டோ 2 ஆப்பில் மட்டும்தான் இந்த பேட்ச் ஆர்டர்ன்ற ஒரு ஆப்ஷனே இருக்குது. மற்ற எந்த ஆப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச் ஆர்டர் எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு ஆர்டராக எடுத்துகிட்டு போய் தான் வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு ஆப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவும் மாறும், ஆல்மோஸ்ட் கஷ்டமாகவும் மாறும். வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் கிட்ட வந்தாச்சு. ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. SS பாண்டியன், ரத்னவேல் பாண்டியன். இப்போ வந்தாச்சா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீச்டு பிக்கப்னு கொடுக்குறாங்க. ரீச்டு பிக்கப் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ 2 ஆர்டர் ஐடி கேட்குது. 7441 ஒன்று, அப்புறம் 2883 ஒன்று. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா ஆர்டர் ஐடி அங்கே போய்ட்டு சொல்லணும். ஆனால் 7441 வசந்தகுமார் 75 இன்னொன்று 2883. ஒரு ஒயிட் சிக்கன் நூடுல்ஸ் 3 பரோட்டா, ஒரு ஹனி சிக்கன். ஓகே, அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெஸ்டாரண்ட்லாம் நேமு, மொபைல் நம்பர் வாங்குவாங்க. அது எதுக்குன்னா ஃபுட்டை யாராவது மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாலோ, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஐடி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போயிட்டாங்களோ நம்மளுடைய நம்பர் கேட்பாங்க, ஆல்மோஸ்ட் நம்மளுடைய பேர் கேட்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபுட்டு நம்ம கையில் இருக்குது. 2 ஃபுட்டு எடுத்து நம்ம பேக்கில் வச்சுருவோம். பேக்கில் வச்சாச்சா, இப்போ இது செலக்ட் ஆர்டர் கொடுத்துட்டு
ஆர்டர் பிக்கப்டு ஓகேங்களா. ஆர்டர் நம்ம வாங்கியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இது வாங்கி ஆர்டர் வாங்கியாச்சு ஓகேங்களா. இப்போது 2 கஸ்டமருடைய லொக்கேஷன் நம்ம காமிக்குது ஓகேங்களா. ஸோ ஒரு கஸ்டமரோடது ஓகேங்களா. ஸோ இது ஒரு கஸ்டமருக்கு நம்ம எட்டு போயிட்டு ஆர்டரை கொடுத்ததுக்கப்புறமா 2வது கஸ்டமருடைய லொக்கேஷன் காமிக்கும். ஸோ இப்போது நம்ம வந்து பார்த்தோன்னா 7441 ஆர்டர் ஐடி ஓகேங்களா. அதேமாரி ஆர்டர் ஐடியை கரெக்டாக பார்த்து கொடுங்க. ஏன்னா கொடுக்கக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஆர்டர் ஐடியை பார்த்து கொடுத்துடாதீங்க. இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா எழுதி தந்துருக்காங்க ஓகேவா. ஒரு சில ரெஸ்டாரண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுத மாட்டாங்க. 2 ஆர்டர் இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. நம்ம ஒரு சில பேர்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டை வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க ஓகேவா. அதில் அந்த கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போய் ரீச் கொடுத்த உடனே ஃபுட்டோட இது கேட்கும் ஓகேங்களா. ஃபுட்டு என்ன ஃபுட்னா ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ அப்படின்றப்போ நம்ம அந்த ஃபுட் ஐடியை பார்த்து கொடுத்துருவோம். ஒரு சில பேர் புதுசாக இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஐடி தெரியாமல் 2 பார்சல் எதனா மாற்றி கொடுத்துருவாங்க. மாற்றி கொடுத்தனா கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி போடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரையும் ஆர்டர் ஐடியை பொறுமா லேட் ஆனாலும் பரவாயில்ல பொறுமாக டெலிவரி பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம். என்னன்னா அது சந்து மாதிரி இருக்குது, இதில் எப்படா போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா கைஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேப் எங்கே பார்த்தாலும் ஈத்துன்னு போவோம். ஸோ இந்த இடத்துலாம் நம்ம வந்ததில்லை, இப்போ தான் வரோம் புதுசாக. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேப்புக்கு என்ன காட்டுதோ அங்கே தான் போகணும். அது சுடுகாட்டுக்கே வழி காட்டினாலும் அங்கே தான் போகணும், வேறு வழி இல்லை. இந்த அப்பார்ட்மெண்ட்டு தான் நினைக்கிறேன். கைஸ் நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரியாது. என்னென்னா நம்ம இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. இந்த ஃப்ளாட் நேம் இங்கே இருக்கும். ஸோ ஃப்ளாட் நேமு பார்த்து நம்ம கொடுத்துட வேண்டியதான். ஸோ இங்கே இருக்கா ஃப்ளாட் நேம் G1 கிரவுண்ட் ஃப்ளோர் தான். ஸோ ஆர்டர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 7441 ஓகேங்களா. இந்த ஃபுட்டு தான். ஸோ இது 8 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுக்க போகிறோம். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாங்கிடுவாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வர சொல்லுவாங்க. நமக்கு டைமிங் மிச்சமாக ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே சீக்கிரமாக 8 பேர் கொடுக்குறது முக்கியம். ஏன்னா அப்போ தான் நம்மளால் ஆர்டர் பார்க்க முடியும். நம்ம அவங்கள கால் பண்ணி கூட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு சில பேர் வரமாட்டாங்க, நம்ம வர சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு அதில் டைமிங் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே 8 பேர் கொடுக்குறது ரொம்ப நல்லது. அது G1ன்றதுனால செகண்ட் ஃப்ளோரில் தானே நம்ம ஃபோன் பண்ணி கூப்பிட்ருவேன். பட் அப்படி இருந்தாலும் வரதான் சொல்லுவேன். பெல் அடிச்சாச்சு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சா. இப்போ ரீச்டு ட்ராப், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து நம்ம ரீச்சு கொடுக்கவே இல்லை ஓகேங்களா. ரீச்சர் இப்போ கொடுக்க போகிறோம். ரீச்சர் கொடுத்தாச்சு. ரீச்சர் கொடுத்ததுக்கப்புறமா தான் ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜ் எல்லாமே கேட்கும். ஸோ கஸ்டமர் கால் பண்ணலாம், கால் பண்ணிக்கலாம். மேப் வேணும்னா மேப் இதுக்கப்புறம் வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் டெலிவரிடு. இப்போ ஆர்டர் கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சு, டெலிவரி கொடுத்தாச்சா, டெலிவரி பண்ணியாச்சு. இப்போ 2வது கஸ்டமருடைய லொக்கேஷன் காமிக்குது. இப்போ 2வது கஸ்டமருடைய லொக்கேஷனுக்கு மேப்பை தட்டுவோம். 180 மீட்டர் தான் 2வது கஸ்டமருடைய லொக்கேஷன். ஸோ இங்கே எடுத்து போய் கொடுத்துருவோம். கூகுள் மேப் பார்க்க தெரிஞ்சுக்கணும். ஒரு சில டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கடுப்பேற்றுவோம் மேப்பு ஓகேவா. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்க்கணும். ஏன்னா ஸ்டார்டிங் புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்ட மேப் பார்க்க தெரியாமல் அப்படியே போக வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பழகிடுச்சு ஓகேங்களா. இப்போ இந்த கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே கட் பண்ண சொல்லுதா. ஸோ ஒரு சில டைமில் நான் முன்னாடி சேர்ந்தேன் அதிலே கட் பண்ணி அப்படி போயிடுவேன். அதுக்கப்புறம் 2வது வந்து பார்த்தீங்கன்னா மேப் தப்பாக காட்டுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கரெக்டாக டெலிவரி பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேப்பு பார்க்க தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஓகே 2வது கஸ்டமர் லொக்கேஷனுக்கு ரீச் ஆயாச்சு. ஆம்புலன்ஸ் ரெசிடென்சி ஓகே இதுதான் கைஸ் ஓகேவா. இப்போது இந்த ஆர்டரை எடுத்துகிட்டு S2 போட்டிருக்காங்க, S3. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் ஓகேங்களா. செகண்ட் ஃப்ளோருக்கு நம்ம போயிடலாம். என்னால் முடியலன்னா ஃபோன் பண்ணி கஸ்டமரை கூப்பிடுவேன். அவங்களும் ஒரு சில பேர் வருவாங்க, ஒரு சில பேர் வரமாட்டாங்க. ஸோ இப்போ நமக்கிட்ட வந்து எனர்ஜி இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்கிட்ட ஏறி 8 பேர் கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம ஒர்க்குக்கு வந்ததே இதுக்கு தான் ஓகேங்களா. ஸோ நம்மளோட ஒர்க்கே இதுதான். கஸ்டமர்கிட்ட கரெக்டாக 8 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணணும். செகண்ட் ஃப்ளோர் S3 ஓகே. பேர் ப்ரோ ஓகே. ஆர்டர் டெலிவரி ஆர்டர் கொடுத்தாச்சு இல்லை கஸ்டமர்கிட்ட. அதேமாரி பேர் கேட்டுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான் கைஸ் ஓகேவா. இப்போ 46 ரூபா நம்ம அக்கௌண்ட்டில் வந்துச்சு. இப்போ ஓகே. இப்போ ஆர்டர் எப்படி எடுத்து எப்படி கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ ஓகேங்களா. இப்போ பாருங்கள் அப்படியே நம்ம இந்த 2 ஆர்டரை கொடுத்த உடனே அடுத்த ஆர்டர் ரெடி ஆகிடுச்சு ஓகேங்களா. ஜொமேட்டோவை பொறுத்தவரையும் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு.
ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாகவே இருக்கும். நமக்கு அடுத்த ஆர்டர் நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட ரீச் ஆகிட்டனாலே நமக்கு அடுத்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணுறோம். அதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம சீக்கிரமாக கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டோம்னா நமக்கு அடுத்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதாகிடும். இப்போ அப்செட் கொடுத்துட்றோம் 28 ரூபா. ஸோ இவ்வளோ தான் கைஸ், ஓகேங்களா. ஆர்டர் எடுத்து ஆர்டரை கஸ்டமர்கிட்ட கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டெப்பே, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மூணாவது ஆர்டர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேப்பை கிளிக் பண்ணிக்குவோம். ஆர்டர் ஃப்ளோ, ஓகேங்களா. ஸோ இப்போ ஜொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோவுக்கு பஞ்சமே இருக்காது. ஒவ்வொரு ஐடியை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐடிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோன்றது இருக்கும். ஸோ ஃப்ளோ இருந்தால் தான் நம்மளால் ஆர்டரே பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்காகவே விழுன்னு வச்சுங்களேன், ஒரு சில டைம் ஓகேங்களா. ஆனால் முடிஞ்ச வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை டென்ஷன் ஏற்றாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மைண்ட் செட்டு இது அவாய்ட் பண்ணாமையும் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆல்மோஸ்ட் ஆர்டர் நமக்கு தருவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரீயாக ஆர்டர் பார்க்கலாம். அது ஒரு விஷயம் இதில் ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன்னா நமக்கு அதேமாதிரி கிலோமீட்டர் இருக்கு இல்லையா, கிலோமீட்டருக்கு 10 ரூபான்றது 10 ரூபாய் 9 ரூபாய் கனெக்ட் பண்ணி தருவான். ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவனுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பான். ஒரு 8 கிலோமீட்டருக்கு 50 ரூபா 60 ரூபாலாம் தரத்துக்குலாம் வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஸோ அப்படின்றப்போ இதில் வந்து நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம். ஸோ ஆர்டர் எடுக்கிறீங்க, ஆர்டர் எடுத்து கொடுக்குறீங்க, ஆர்டர் எடுத்து கொடுக்குறீங்க, இவ்வளோதான். நீங்கள் போய் ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு வெயிட் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆப்புக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் அசைன் ஆகிடும். இல்லைனா வேறு ஒரு பார்ட்னருக்கு அசைன் ஆகிடும். அவன் வெயிட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ அது நமக்கு வரும், ஓகேங்களா, ஒரு சில டைமில். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டரே ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்குள்ளே ரெடி ஆகிடும். இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்ட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும். நமக்கு டென்ஷன்ன்ற ஒரு விஷயமே இருக்காது. மெயினாக டெலிவரி பார்ட்னர்ஸ் டென்ஷன் ஆகிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் டிலே ஆகிறதும் கஸ்டமர் லொக்கேஷன் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் தெரியாமல் இது பண்ணுறது தான் இந்த டைமிங்கே ரொம்ப இதாகும். ஸோ ஆர்டர் ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிலே பண்ணி நம்ம டென்ஷன் ஏற்றுவாங்க. இந்த மாதிரி டிராஃபிக் ஜாமும் வந்து நம்மளை போட்டு தாக்கும். கஷ்டம் தான் நினைக்கிறேன். பிளாக் பண்ணிட்டாங்களா? அப்படியே அடுத்த ரூட்டை பிடிச்சி போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டரை வாங்கியாச்சு, ஓகேங்களா. ஸோ இப்போ ஆர்டர் வாங்கினதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கேட்கும். ஃபுட்டோட ஃபோட்டோ. ஸோ ஃபுட்டோட ஃபோட்டோவை எடுத்து அப்லோட் பண்ணிக்க வேண்டியதான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு அது கொடுக்கலாம் போகலாம். ஒரு வேளை நமக்கு ஃபுட்டு எதனா மிஸ்யூஸ் ஆகிட்டாலும் நமக்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் வந்து கேட்குறாங்க. ஆர்டர் பிக்கப்டு அப்படி கொடுத்து ஒரு லொக்கேஷன் தட்டி விடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது, ஓகேங்களா. மேப்பில், அதாவது ஜொமேட்டோ மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 6 கிலோமீட்டர் காட்டுது. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டருக்கான ஒரு ஷார்ட் ரூட் தெரியும், ஓகேங்களா. அந்த 3 கிலோமீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஃபுட்டு எடுத்து போய் கொடுக்க முடியும் கஸ்டமர்கிட்ட. ஸோ அந்த 3 கிலோமீட்டரில் எடுத்து போய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் எவ்வளோன்னா 60 ரூபா காட்டுச்சு இல்லை, 3 கிலோமீட்டருக்கு 30 ரூபாயோ இல்லை 20 ரூபாயோ சம்திங் வந்து தான் தருவாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவில் காட்டுற மேப்பில் போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, அதில் என்ன கிலோமீட்டர் காட்டுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 60 ரூபான்றது 60 ரூபா வந்துடும். ஸோ இது ரொம்ப மைனஸ் பாயிண்ட்டு. ஏன்னா நமக்கு ஷார்ட் ரூட் தெரியும், ஓகேங்களா. நமக்கு கிலோமீட்டரோ பெட்ரோலோ வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட் ரூட்டில் போவோம். ஆனால் அவன் என்ன பண்ணுவான், அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டாக குறைச்சி தந்துடுவான். நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிங்களோ அந்த கிலோமீட்டருக்கு ஏற்ற காசு தான் உங்களுக்கு வரும், ஓகேங்களா. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. இது யாராவது பார்த்து சரி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறீங்க, கால் ரீச் ஆகல, கால் எடுக்க மாட்டாங்க அப்படின்னா, ஸோ இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் கேரோட இது இருக்கும், ஓகேங்களா. இது லைவ் ஆர்டர் ஹெல்ப்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேன்சலேஷன் ஆர்டரு, கஸ்டமர் அட்ரஸ் லொக்கேஷன் ராங்கு, கஸ்டமர் நாட் ரீச்சபிள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்டரை கேன்சல் பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்லாம் இருக்கும். பட் இதில் எது கொடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகும், ஓகேங்களா. 15 மினிட்ஸ் ஆகும், 20 மினிட்ஸ் ஆகும், ஓகேங்களா. ஸோ அப்படின்றப்போ இதில் நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணணும். ஸோ மற்ற இப்போது ஸ்விக்கி ஆப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இது இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உடனே கால் பண்ணுவாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே கால் வராது, நீங்களே டென்ஷன் ஆகிடுங்க, ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. என்னன்னா நீங்கள் கஸ்டமர் கேர் கால் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும், ஒரு 20 நிமிஷம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கணும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா போகும். அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சமாளிக்கணும், ஓகே. 182 ரூபா கைஸ், 10 கிலோமீட்ரு 11 கிலோமீட்டருக்கு 182 ரூபா. எப்படின்னா 2 ஆர்டரு, ஓகேங்களா. 2 ஆர்டரு 50 ரூபா டிப்ஸு. இதனால தான் 182 ரூபா. 10 கிலோமீட்டருக்கு 182 ரூபா. பரவாயில்லையே, வீடியோ எடுக்குள்ளே கரெக்டாக அது வந்துடுச்சு.
இப்போது நம்ம வந்து பார்த்தோன்னா சங்கீதாஸ் காட்டுப்பாக்கம் நம்ம ரூம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் தான். 32 ரூபா அடிச்சிருக்கு, 50 ரூபா டிப்ஸ் ஓகேங்களா. அப்போ ஆர்டர் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 130 ரூபா தான் ஓகேங்களா. 10 கிலோமீட்டருக்கு 130 ரூபா சம்திங். அது அவுட் ஆஃப் ஜோனாக இருந்ததுன்னா ஒரு ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா 12 ரூபா போடும் ஆள். அதே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா ஓகேங்களா, இந்த டெலிவரி ஜாப் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்தோன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா டிராஃபிக் ஜாம் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தோன்னா டிராஃபிக் ரொம்ப இதாக இருக்கும். எப்படி சொல்கிறது, ரொம்ப கடுப்பாகவும் ஆகும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா, இதோ பறகுதுன்னா என்னது, ஸோ புழுதி. அதாவது வந்து பார்த்தோன்னா அவ்வளோ மண் அடிக்கும், மூஞ்சி ஃபுல்லாக மண் அடிக்கும். நீங்கள் நைட்டு போய் மூஞ்ச கழுவுக்குள்ள தான் தெரியும் எவ்வளோ அழுக்கு இருக்குது நம்ம மூஞ்சில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ தூரம் அழுக்கு அடிக்கும். ஸோ ரொம்ப கஷ்டங்க ஓகேவா, அவ்வளோ தூரம். அதனால தான் டெலிவரி ஜாப் பசங்க எல்லாருடைய ஃபேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து அந்த கருப்பு ஸ்கின்னோட இருக்கும். அப்படிலாம் இல்லை, நிஜமான நானும் ஒரு ஒரிஜினல் கலரே எனக்கு கருப்பு தான். பட் ப்ரோ 2132 5285 அதேமாரி கைஸ் டிரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக தான் பண்ணுவோம் ஓகேங்களா. ஆக்சுவலி எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா 30 தான் போயிட்டு இருந்தேன். திடீர்னு நான் ஏதோ பேசிட்டு போயிட்டு இருந்தேன். ஆக்சுவலி கேமரா எல்லாமே தனியாக பேசுவேன், அது ஒரு வியாதி ஓகேங்களா. திடீர்னு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா குத்துனாங்க பாருங்க, குத்துன உடனே வண்டி முன்னில் தூக்குச்சு, இவ்வளோ ஹைட்டு தூக்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்டோ இல்லை 20 செகண்ட் பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டி தீச்சினே போச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், தயவு நேற்று கூட இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஓகேங்களா, நேற்று இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 200% இல்லை 1000% ரிஸ்க் அதிகம் ஓகேங்களா. ரிஸ்க் அதிகன்றதை தாண்டி நம்ம உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது. எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அதாவது ரிஸ்க் அதிகமாக உள்ள ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஜாப் தான் சொல்லுவாங்க. அதில் இந்த ஒன்று ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறேன், இதில் ரொம்ப சேஃப்டியாக ஓடணும். நம்ம எவ்வளோ சேஃப்டியாக ஓடினாலும் மற்றவங்களாம் எப்படி வராங்க அப்படின்றத பார்க்கணும். நான் அடிக்கடி சைடு மிரரில் இப்போ பார்த்து ஓடுறேன். ஏன்னா எனக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சைடு மிரரில் யாராவது வரலாம் பார்த்தே ஓட வேண்டியதாக இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடும் ஓடுறது இல்லை. வந்த புதுசுலாம் அவ்வளோ ஸ்பீடு ஓட்டுவேங்க. ஸோ எப்படி சொல்கிறது, ஆர்டர்லாம் டக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவேன். பட் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுறேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1000 நாள் ஓட்டணும். 1000 நாள் ஓட்டணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணணும்ல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆக்சிடென்ட் ஆகிட்டு வீட்டில் உட்கார ஐடியாவே இல்லை. நம்ம மேலே எந்த ஃபால்ட்டும் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி டிரைவ் பண்ணிருக்கேன். நீங்களும் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக ஓட்டுங்க. ஆல்மோஸ்ட் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டுவேன். ஸோ முடிஞ்ச வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம்லாம் முடியாது தான். ஏன்னா ஹெல்மெட்லாம் போட்டு ஓட்டினா முடி கொட்டும் ப்ரோ அப்படிலாம் சொல்லுவீங்க. முடி முக்கியமாக உயிர் முக்கியமாக பார்க்கல, உயிர் தானே முக்கியம். ஸோ ஒரு சில டைம் நானுமே ஹெல்மெட் போட மாட்டேங்க ஓகேவா. ஏன்னா அதை போட்டே இருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அவ்வளோ ஹீட் அடிக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோ கஷ்டம் தெரியுமா அது. அப்படி இருந்தும் அதை போட்டு தான் ஓட்டி ஆகணும். இந்த ஜாபில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உயிர் நமக்கு தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம பைக், அதாவது நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம், என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றத நான் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், இருங்க நான் உங்களுக்கு வண்டியை நிறுத்திட்டு கரெக்டாக ப்ராப்பராக என்னென்னலாம் நான் வச்சுருக்கிறேன், என்னென்னலாம் நான் யூஸ் பண்ணுறேன், நம்ம பேக்கில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களா நம்பர் வீட்டு நம்பர் போட்டிருக்கா? வீட்டு நம்பர் 12 அதுதான். அதுதான் ஓகே. அப்புறம் நீங்களா ஆர்டர் போடு. ஓகே. மேடம் லொக்கேஷன் வந்துட்டு மேடம். லாஸ்ட்டு வீட்டுக்கு முந்தின வீடு. இருங்க வரேன். அங்கே தான் இருக்கேன். மேலே வரணுமா? வெளில தான் இருக்கேன். ஓகே.
ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு QR மேலே காட்டும். ஓகேங்களா, கேஷ் ஆன் டெலிவரினா நமக்கு QR மேலே காட்டும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த அமௌண்ட் போட்டு ஒருவேளை நம்ம கையில் கேஷ் வாங்கணும்னா அதை டிக் பண்ணிவிட்டு கேஷ் நம்ம கையில் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போது ஆர்டர் டெலிவரி கொடுத்தாச்சா? கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரதம் மீன்ஸ் நம்மளை 1000 நாளைக்கு கொண்டு போகிற ஒரு விஷயம்னா அது இதுதான். ஸோ என் உடம்பை தாண்டி உடம்புக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பைக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 1000 நாள் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே பண்ண போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டு, ஓகேங்களா, நம்மளுடைய பட்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா ஸ்டார்டிங் வந்த புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஊருக்கே போயிடலான்னு நினைக்கிறப்போ தான் இந்த தலைகாணி வாங்கி போட நல்லா இருக்கும்னு நினச்சேன். இது ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. நீங்களும் எதனா யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம் இது. ஓகேங்களா, என்கிட்ட இல்லை, நீங்கள் ஒரு புதுசாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாதம் கிட்ட வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் பேகு. இதுக்குள்ளே இருக்கிறது நம்ம சாப்பாடு, ரெயின் கவர். ஓகேங்களா, இது ஸ்விக்கி ரெயின் கவர் நம்ம வாங்குறது. இதோட இப்போ காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 240 ரூபா கிட்ட வரும். அண்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங், இது பவர் பேங்க். ஓகேங்களா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள், அவ்வளோதான், இதான் இருக்குது. ஓகேங்களா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் கேஸு நம்ம மொபைலுக்கு போடுறது. வேறு எதுவும் நம்ம யூஸ் பண்ணல. வாட்டர் பாட்டிலாம் வச்சுலடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்டர் பாட்டிலாம் குடிக்கிற டைம் இல்லைங்க. ஓகேவா, அப்படியே ஓடிட்டு இருக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. இதுதான் நம்மளுடைய இதே. ஓகேங்களா, நம்மளுடைய மோட்டோ விலாகுன்றப்போ நம்ம இப்போ தான் அது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமே. ஒரு ஹெல்மெட் இருக்குது. ஓகேங்களா, நம்மகிட்ட ஒரு கேமரா இருக்குது அண்ட் ஒரு மைக் இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இதுக்கப்புறம் நம்ம வேறு எதுவுமே நம்மகிட்ட வச்சில்ல. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தோன்னா டெலிவரி ஜாப் பண்ணிகிட்ருக்குறோம். இது மட்டும் இருந்தால் போதுமானு கேட்டிங்கன்னா இது மட்டும் இருந்தாலே போதுங்க. ஓகேவா, முடிஞ்ச வரையும் இது மட்டும் இருந்தாலே போதும். வண்டியில் பெட்ரோல் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட சர்வீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 வருஷம் தான் ஆகுது வண்டி வாங்கி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிகமாக ரிப்பேருக்கு வேலை தேவையில்ல, நமக்கு அதிகமாக செலவுன்றது ஆகிறது. ஓகேங்களா, ஸோ ஆக்சிடென்ட் ஆனப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதில் ஒரு பெண்டு, இதில் ஒரு பெண்டாச்சு. அது அந்த இது மட்டும் தான் பம்பர் மட்டும் தான் லைட்டாக பெண்டாச்சு, தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை. வண்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தரமான கண்டிஷனில் தான் இருக்குது. அதனால் அந்த புது வண்டின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு ப்ராப்ளம் இல்லை. பழைய வண்டியாக இருந்ததுனா வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செலவு வச்சுட்டே இருக்கணும். நம்ம சம்பாதிக்கிற காசு ஃபுல்லாக வண்டிக்கும் சாப்பாட்டுக்குமே போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி நீங்கள் டெலிவரி ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு புது வண்டி எடுத்துகிட்டு வராதிங்க தயவுசெய்து. ஏன்னு சொல்கிறேன்னா இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு முடியல அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால புது வண்டி டியூ கூட கட்ட முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல செகண்ட் ஹேண்ட் வண்டியோ இல்லை உங்ககிட்ட இருக்கிற ஃப்ரெண்டு வண்டியோ கேட்டு வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் ஓட்டி பாருங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷன் எடுத்து ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போங்க. ஓகேங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஸோ நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா அது நான் கோச்சிக்கிறேன் என்கிட்ட. ஏன்னா இங்கே நடக்கிற ஒரு இதை ஃபேக்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ராவாக சொல்கிறேன். ஓகேங்களா, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோவில் உங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டிங்லாம் அந்த காமெடியாக போடுறதோ இல்லை பேக்ரவுண்டில் மியூசிக் போடுறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம இங்கே என்ன நடக்குதோ அதை ராவாக போடுவேன். ஏன்னா அந்த மியூசிக்லாம் போட்டுனா காப்பிரைட் கிளைமோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 30 நிமிஷமோ இல்லை ஒரு 20 நிமிஷமோ ஒரு வீடியோ எடுத்து அதை நம்ம எடிட் பண்ணி போடுவோம். அதை யாரோ ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அதோட இன்கம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம அதெல்லாம் போடாமே நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளான் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குமே எந்த ஒரு மியூசிக்குமே இருக்காது. இங்கே என்ன நடக்குதோ அதை ராவாக போடுவேன். ஓகே, ஆர்டர் டெலிவரிடு கொடுத்தாச்சா? 182 ரூபா நம்ம வேலெட்டில் வந்துருச்சுக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கோம், அதனால் நமக்கு ஆர்டரு ரெடியாக இல்லை. ஓகேங்களா, 5 கிலோமீட்ரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு ஆர்டர் எதனா இருந்ததுன்னா இங்கேருந்து ஆர்டர் கொடுத்துரும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோனு உள்ளே தான் போகணும். ஓகேங்களா கைஸ், லைட்டாக மழை வர மாதிரி இருக்குது. லைட்டாக இல்லை வெயிட்டாகவே வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பண்ணுறதுன்னு தெரியல. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வாட்டர் ப்ரூஃப் தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வாங்கின புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா பறி கொடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நேரம் நமக்கு சுத்தமாக சரியில்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா மழை வந்துச்சுன்னா எடுத்து உள்ளே தான் வைக்கிற மாதிரி இருக்கும். லாக் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் கைஸ், அது இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை சின்ன சின்ன வீடோ அதெல்லாம் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே நிற்பாங்க. அதாவது வெளியில் நிற்பாங்க. இல்லை நம்ம ஃபோன் பண்ணாலோ இல்லை நமக்கு வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு ரகம் ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட். ஓகேங்களா, இந்த ப்ரெஸ்டேஜ். ஸோ இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போயிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஆகாது. இப்போ
இப்போ வந்தேன்னா வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன் கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரீச் கொடுத்து டெலிவரி கொடுத்தாச்சு. மறுபடியும் அடுத்த ஆர்டரை பார்த்தாச்சு. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. இது அப்பார்ட்மெண்ட் போயிட்டீங்கன்னு வந்தீங்களா, அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு செக்யூரிட்டிகிட்ட ஓடிபி சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு அதில் எத்தனை டவர்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த டவருக்கு இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை நிறுத்திட்டு பார்க்கிங் போட்டு ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு லிஃப்ட்டு 14 மாடியோ 15வது மாடியோ அங்கே போயிட்டு அங்கே கொடுக்குள்ள அது ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் எதுனா ரொம்பவே டிலே ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராமச்சந்திரா காலேஜு, இந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு காலேஜ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த காலேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே விட மாட்டாங்க. ஒரு சில காலேஜெல்லாம் உள்ளே விட மாட்டாங்க. நம்மளே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் நின்று இருக்கணும். ஓகேங்களா. இங்கே நின்றுட்டு இருக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் சொல்லுவாங்க. இது 10 நிமிஷத்தில் வந்துடுறோம் ப்ரோ அப்படி சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அரை மணி நேரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நின்று இருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடியே கால் பண்ணிடணும். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் கால் பண்ண தேவையில்ல. ஆல்மோஸ்ட் அதில் எல்லாம் அட்ரஸ் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அவங்ககிட்ட டைரெக்டாக கொடுத்துடலாம். அதில் கூட டைம் சேவ் பண்ணலாம் வச்சுங்களேன். இந்த காலேஜ்லாம் இருக்குல்ல, இந்த காலேஜெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே ஃபுட்டு எடுக்கிறீங்களோ ஓகேங்களா அந்த இடத்துல உங்களுக்கு கால் பண்ணி ப்ரோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு லொக்கேஷனு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்குள்ளே அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க. ஒரு சில பேர்லாம் நம்மளே அந்த இடத்துலேருந்து வந்துடுவோம். அதாவது ரெஸ்டாரண்ட்லேருந்து அவங்க இருக்கிற பிளேஸ்க்கே வந்துடுவோம். பட் அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளேருந்து வர மாட்டாங்க. இதோ இரு ப்ரோ 5 மினிட்ஸ்னுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துல ஃபஸ்ட் இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. 2வது இடம் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. 3வது இடம் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே கால் பண்ணிட்டீங்கன்னா கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வர ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கு அப்படியே கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ச் ஆகும். இதுக்காக நான் சொன்ன ஒரு விஷயம். 5873 ஓகே. ஒரு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2-3 இடம் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரெஸ்டாரண்ட்டில் பிக்கப் 2ஆக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ரெட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணுற ஒரு ஆர்டரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா வாழை பிரியாணி. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போக போகிறோம். இப்போ அப்படியே அந்த மேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா மேப் வந்துச்சா இந்த மாதிரி குறுக்கால் நிறுத்துவாங்க. இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. விஷயம் என்னன்னு வைங்களேன், இன்னும் நம்ம வந்து பார்த்தோன்னா சாப்பிடவே இல்லை. காலையில் 12 மணிக்கு வண்டி எடுத்தோமா, காலையில் வந்து பார்த்தோன்னா ஒரு 11 மணிக்கு தான் வந்து பார்த்தோன்னா ஆனே பண்ணேன். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா நான் சாப்பிட கூட இல்லை. இப்போ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்கேன். பசி எடுக்கல அந்த அளவுக்கு. பட் ஆனால் இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுனால அந்த டைமிங் மிஸ் ஆகுது. என்னடா மழை பெய்யுது. கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. நான் சீக்கிரமாக முடியும்னு நினைக்கிறேன்னா இப்போலாம் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம மழை பெய்யுது. ஸோ நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவில் சர்ஜா அந்தளவுக்கு கிடையாது. 20 ரூபா 25 ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா போட மாட்டாங்க. இது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. ஏன்னா வந்து ஸ்விக்கிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாரி தள்ளுவான். எந்த அளவுக்கு மழை பெய்யுதோ அந்த அளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போடுவான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு வச்சுங்களேன். கஷ்டப்படுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பலனாக இருக்கும். பட்டு 20 ரூபா 25 ரூபாய்க்கு மேலே போட மாட்டான்றதுனால ரொம்ப கடுப்பாகுது. ஓட்டுறதுக்கே கஷ்டம். வெளில நிற்கிறாரு பாருங்க. பேர் ப்ரோ சிக்கன் பாக்ஸ் ரெட் பாக்ஸ் தானே? இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுலேயும் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸு. ஸோ இப்போ போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு எவ்வளோ நேரம் டைம் ஆகுது பாருங்கள். நம்ம இது வந்த செகண்ட் கூட தெரில. அப்படியே கொடுத்துட்டு அப்படியே டெலிவரி கொடுத்தாச்சு. இப்போ சொன்னல காய்ஸ் மழை சரியான மழை வெளுத்து வாங்குது பாருங்கள். கரெக்டாக நல்ல வேலை நிறுத்துட்டேன். இல்லைனா அவ்வளோதான் மாட்டி இருந்திருப்போம். பேக் வேறு மூடி தான் இருக்குது. கரெக்டாக தான் மூடி தான் இருக்குது. ஐயோ சரியான மழை பெய்யுது. ரெயின் கோட் வேறு உள்ளே தான் இருக்குது பாருங்கள். தலைகாணி எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டேன். 8 கிலோமீட்டருக்கு எப்போ போகுது. அது ஃபுல்லாக மழைடா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா உள்ளே ரெயின் கோட் இருக்குது. ரெயின் கோட்டை எடுத்து போட்டுக்கிட்டு போயினே இருக்க வேண்டியதான். மழை வெயிலெலாம் பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம ஏர்னிங்ஸே பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தோன்னா மழை வெயில் புயல் எதுவுமே பார்க்க முடியாது. ஓகே இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ரெயின் கோட் எடுத்து போட்டுன்னு நம்மளுடைய ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து நமக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா நான் எப்போயே வந்துட்டேன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா A பிளாக்கு B பிளாக்கு 2 இருக்கான். இப்போ புதுசாக நான் வந்தேன். இப்போ தான் வந்திருக்கிறேன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு. இங்கே போயிட்டு செகண்ட் ஃப்ளோரில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தேன். அங்கே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது A பிளாக் அங்கே இருக்குது பொழுது. அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போய் கொடுத்துட்டு வந்தேன். நீ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு.
ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்ல டிஃப்ரென்ஸு. அப்பார்ட்மெண்ட்டுக்கும் ஹவுஸுக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நான் கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆர்டர் கொடுத்தாச்சு ஓகேங்களா. இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் நம்ம ஜோனுக்கு போகிறதுக்கு 27 ரூபா பக்கம் நமக்கு தரோம் ஓகேங்களா. இப்போ நம்ம ரிட்டன் ஜோன் போயிட்டு நமக்கு ஆர்டர் வரலன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பண்ணால் அந்த 27 ரூபா நமக்கு தான். அப்படி இல்லைனா இந்த டிஸ்டன்ஸ்க்குள்ளே இங்கேருந்து இங்கே போகிறதுக்குள்ளே நமக்கு ஆர்டர் எதனா போட்டோன்னா அது நமக்கு கிடைக்காது ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர்னிங்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து கொடுத்துரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோனுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே ஆர்டர் போட்டுருவானா போட மாட்டானா அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கல்ல, ஸோ போட்டானா. இப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா 0.53 மீட்டர் தான், 4 கிலோமீட்டர் வந்து பார்த்தோன்னா ட்ராப்பு. இதில் வந்து பார்த்தோன்னா 40 ரூபா ஆர்டர் ஏர்னிங்ஸு, 27 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரிட்டர்ன் ஜோன் ஆர்டர். அது இப்போ அப்படியே கொடுத்தாச்சா எஸ்எஸ் பாண்டியன். அவ்வளோதான் கைஸ் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஜோன் ஆர்டர்னு சொல்லுவாங்க. நம்ம ஜோனுக்குள்ளே வரத்துக்குள்ளே இது பண்ணிடலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோனுக்குள்ளே போயிட்டு ரீச் கொடுத்ததுன்னா அந்த 27 ரூபா எனக்கு கிடச்சிருக்கும். அடுத்து ஒரு ஆர்டர் எப்படி இருந்தாலும் போட்டிருப்பான். ஸோ எப்படினாலும் ஒரே கணக்கு தான் ஓகேங்களா. இது அந்த அளவுக்கு வந்து பெருசாக இல்லை, இது எல்லாமே ஒரே கணக்கு தான் கைஸ். ஃபைனலி நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல நிற்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மணி எத்தனை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதில் தெரியுதான்னு தெரியல 12:08 ஆகுது ஓகேங்களா. நம்ம 12 மணிக்கெலாம் ஆஃப் பண்ணுறோம் கரெக்டாக. அதேமாரி காலைல நம்ம எத்தனை மணிக்கு ஆன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலைல 11:55 ஆன் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். டோட்டலாக எத்தனை மணி நேரத்தில் பார்த்துருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 ஆர்டர் கிட்ட நம்ம பார்த்துருக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஏர்னிங்ஸ் மட்டும் 1746 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்குங்க கைஸ் ஓகேவா, இந்த 12 மணி நேரத்தில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இன்சென்டிவ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 776 ரூபா ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது டோட்டல் அமௌண்ட் நமக்கு எவ்வளோன்னா 47,776 ரூபா ப்ளஸ்ஸு 776 2523 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேங்க கைஸ் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டே 148ஓட ஏர்னிங்ஸு. இது எப்போ வரும் தெரியாது வீடியோ ஓகேங்களா, ஏன்னா நம்ம எடிட் பண்ணி தான் நம்ம வீடியோ போடணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகுங்க ஓகேவா. நம்ம கண்டினியூஸாக ஓட்டினதுனால எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ எடிட் பண்ணி போடுவோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கலாம், புரியாமலும் இருக்கலாம். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது ஃபஸ்ட்டு வீடியோ ஓகேவா. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் எவ்வளோ முடியுமோ இந்த ஒரு 1.5 மாதத்தில் நான் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜொமேட்டோ ஓட்டுறதை பொறுத்த வரையும் எனக்கு என்னெல்லாம் நடந்ததோ அதை எல்லாத்தையும் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி முடிச்சிருப்பேன். ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டிட்டா மட்டும்தான் அந்த அனுபவத்தில் தான் நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ண முடியல. ஓகே கைஸ் ஓகே, இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்த என்ன ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லனாலும் அடுத்த வேறு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிவ்யூ பண்ணி போடுறேன். ஓகே கைஸ் பாய்.